விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மல்லி போலீஸ் லாக்கப்பில் இருக்கிறாங்க. அவங்கள எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் மனோகருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. மனோகருமே ஒரு லாயரோட இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறாங்க. அவங்கள எப்படியாச்சும் ஜாமீனில் விடுங்க. அவங்க ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, தன்னோட குடும்பத்துக்காக வாழ்கிற ஒருத்தங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தையும் இருக்கிற, அவளை கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த போலீஸ் கேட்குறதா இல்லை. பொண்ணோட தங்கச்சி அப்படிங்கிறவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஆதாரமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஆதாரத்தையும் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் கண்ணால் பார்த்த ராஜி ரஞ்சிதா அப்படிங்கிற ஒரு 2 சாட்சிகளுமே இருக்குது. அப்படிங்கிறதுல அவ்வளோ சீக்கிரம் மல்லியை வெளியில் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க மயக்கமாக இருக்கிறவங்க எழுந்து வந்து இவங்க மேலே எந்த ஒரு தவறும் இல்லை, நானாக தான் தவறி விழுந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிற வரைக்கும் மல்லியை வெளியில் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ மனோகருக்குமே வேறு வழி இல்லை. இப்போ மல்லிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, விஜய் என் மேலே சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டாரு அண்ணே, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. எனக்கு இங்கே இருக்கிறது கூட கஷ்டமாக இல்லை, வெண்பா சாப்பிட்டாலோ என்னவோ அப்படின்னு சொல்லி அவங்க வெண்பா விஜய் அவங்கள பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ ஏமா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, விஜய் உன்னை நினச்சி எவ்வளோ வருத்தப்படுறான் தெரியுமா, இப்போ கூட உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஓடடி வந்தான். ஆனால் இந்த நிஷா தான் அவங்கள தடுத்துட்டாங்க. உங்களுக்கு வெண்பா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வச்சிருக்கிறா. அதனால தான் விஜயால் வர முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மல்லியுமே கண் கலங்கி அழத்தான் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேணுக்காவை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தலையணையை வச்சு அவங்க முகத்தில் வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. சரியான சமயத்தில் இப்போ நிஷாவுமே வந்துடுறாங்க. நிஷா ஃபோனை விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐசியூவில் வந்து பார்க்குறாங்க. அதனால் இப்போ வேறு வழியே இல்லை, சரி நம்ம இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக ரேணுகாவோட உயிருக்கு ஆபத்து நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த விஷயத்துலேருந்து பின் வாங்கிடுறாங்க. இருந்தாலுமே மல்லியை இந்த இடத்துலேருந்து எப்படி விஜய் காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதே பெரிய சஸ்பென்ஸாக கொண்டு போகிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை